பூமிப்பதிவு சட்டமாற்ற பில்லில் கவர்னர் கையெழுத்து போடாததை கண்டித்து எல்டிஎஃப்பின் தலைமையில் இடுக்கி மாவட்டத்தில் நடத்தப்பட்ட ஹர்த்தால் முழுமை. கடைகள் திறக்கப்படவில்லை, தனியார் பேருந்துகள் சர்வீஸ் நடத்தவில்லை. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்தனர். பூமிப்பதிவு சட்ட பில்லில் மாற்றங்கள் ஏற்படுத்தியதில் கவர்னர் கையெழுத்து போடாதை கண்டித்து இடதுசாரி ஜனாதிபத்திய முன்னணி இடுக்கி மாவட்ட ஹர்த்தால் முழுமையடைந்துள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தான் ஹர்த்தால் நடத்தப்பட்டது. கவர்னர் வியாபார விவசாய ஏகோபன சமிதி முன் நிச்சயித்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தினத்தில் தான் ஹர்த்தால் அழைப்பு விடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டன. அரசு அலுவலகங்களில் ஆர்ஜர் நிலை குறைவாக இருந்தது. ஹர்த்தால் அனுகூலிகள் வாகனங்களை தடை செய்தனர். அதே நேரம் தனியார் பேருந்துகள் சர்வீஸ் நடத்தவில்லை. மாவட்டத்தில் கிராமப்புற பகுதிகளில் பொதுமக்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்தனர். കിട്ടിയല്ലേ கவர்னர் பங்கெடுக்கக்கூடிய மெர்ச்சன்ட் அசோசியேஷன் காலில் எல்டிஎஃப் தொண்டர்கள் ஊர்வலம் நடத்தினர். எஸ்எஃப்ஐ தொண்டர்கள் கவர்னருக்கு கருப்பு கொடி காண்பித்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் தொண்டர்களை அங்கிருந்து நீக்கம் செய்தனர். ஹர்த்தாலுக்கு முன்னோடியாக மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திங்கட்கிழமை மாலை ஊர்வலம் நடத்தப்பட்டது. தொண்டர்கள் கவர்னரின் உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஹர்த்தாலுக்கு பின்துணை அறிவித்து அடிமாலி டவுனில் ஊர்வலம் கவர்னரின் உருவப்பொம்மை எரிக்கப்பட்டது. எல்டிஎஃப் தலைவரான டி கே சாஜி, மெனுஸ்கரியா, சாண்டி பி அலெக்சாண்டர், கே எம் சாஜி போன்றவர்கள் உரையாற்றினர். இடுக்கி மாவட்ட தலைமையிடமான செருதோணி, கஞ்சிக்குழி, வண்ணப்புறம் போன்ற பகுதிகளிலும் ஹர்த்தால் முழுமையாக இருந்தது. தொடுமலையில் இருந்து சேலச்சுவடிற்கு சில KSRTC பேருந்துகள் மட்டும்தான் சர்வீஸ் நடத்தியது. கட்டப்படையிலும் ஹர்த்தால் முழுமை. ஹோட்டல்கள், வியாபார நிலையங்கள் உட்பட உள்ளவைகள் முழுமையாக அடைக்கப்பட்டது பொதுமக்களை பாதித்தது. KSRTC பேருந்துகள் சர்வீஸ் நடத்தியது என்றாலும் பயணிகள் குறைவாக இருந்தனர். ராஜகுமாரி, ராஜாக்காடு, பூப்பாறை போன்ற பகுதியிலும் ஹர்த்தால் முழுமை. சுற்றுலா பயணிகள் நிலையமான மூணார் ஹர்த்தால் சுற்றுலா பயணிகளை பாதிக்கவில்லை. ஏராளமான சுற்றுலா பயணிகள் மூணாருக்கு வந்தனர். அரசு அலுவலகங்கள் திறந்து செயல்படாததால் பொதுமக்கள் துயரத்தை சந்தித்தனர். சுற்றுலா பயணிகள் அதிக வரக்கூடிய மாட்டுப்பட்டி, ராஜமலை டாப் ஸ்டேஷன் போன்ற இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். வனத்துறைக்கின் கீழாக ஃப்ளவர் கார்டன், ராஜமலை போன்ற இடங்களிலும் சுற்றுலா பயணிகளின் நுழைவு அனுமதிக்கப்பட்டிருந்தது. உணவு சாலைகள் அடைந்து கிடப்பதால் பொதுமக்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்தனர். மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா நிலையங்கள் தான் ஹர்த்தாலினால் பாதிக்கப்பட்டது. மறையூரில் ஹர்த்தால் முழுமை. வாகனங்கள் ஒன்றும் ஓடவில்லை. காந்தலூர் பகுதியிலும் ஹர்த்தால் முழுமையாக இருந்தது. தமிழ்நாடு பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை சில நிமிடங்கள் நிறுத்திய பின்புதான் போராட்டக்காரர்கள் மீண்டும் அனுப்பிவிடுவது. വ്യാപാരി വ്യവസായി ഏകോപന സമിതിക്ക് ജില്ലയിലെ കച്ചവടക്കാരിൽ ഒരു വിഭാഗം ഇന്ന് തൊടുപുഴയിൽ ഗവർണറെ കൊണ്ടുവന്നുകൊണ്ട് അവരുടെ ഒരു പദ്ധതി ഉദ്ഘാടനം ചെയ്യിക്കുന്നതിന് വേണ്ടിയുള്ള നിലപാടിലാണ്. ബില്ല് ഒപ്പിടണം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഇടതുപക്ഷ ജനാധിപത്യ മുന്നണിയുടെ ഇടുക്കി ജില്ലാ കമ്മിറ്റിയുടെ നേതൃത്വത്തിൽ ഇന്ന് തിരുവനന്തപുരത്ത് രാജ്ഭവനിലേക്ക് മാർച്ച് സംഘടിപ്പിക്കാൻ തീരുമാനിച്ച ഈ ദിവസം തന്നെ ഇടുക്കിയിലെ വ്യാപാരി വ്യവസായി സമൂഹത്തിൻ്റെ ഒരു വിഭാഗം ഗവർണറെ കൊണ്ടുവന്ന് തൊടുപുഴയിൽ വെച്ച് ഈ അവരുടെ കാരുണ്യ പദ്ധതി ഉദ്ഘാടനം ചെയ്യാൻ ശ്രമിക്കുന്നത്, അതിനുവേണ്ടി തീരുമാനിച്ചത് ഇടുക്കിയിലെ ജനങ്ങളോടുള്ള വെല്ലുവിളിയാണ്. ന്യൂസ് ഡെസ്ക് മീഡിയ നെറ്റ്.